ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இது ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே தெரிய வரும். குறிப்புகள் ஆயிரும், அதில் சில உங்களுடன். வாங்க ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். முள்ளங்கி வாங்கியிருந்தேங்க, எலசாவே இருந்தது. இந்த 3 முள்ளங்கியும் நான் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கப் அளவு தயிரில் வந்து இந்த முள்ளங்கி துருவின முள்ளங்கி ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேங்க. அந்த தண்ணியும் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் தோசையிலையோ இல்லை சப்பாத்திலையோ ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தயிர்லேயே கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நீங்கள் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை, உங்களுக்கு வேறு இதுலேயும் காமிக்கிறேன் அது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. பெப்பர் வேணால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க. பச்சை வாசலாம் வரவே வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த தயிர் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை தாங்க. ஒரு 1/4 கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரையை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மாவில் இந்த மாதிரி வெந்தயக்கீரையை போட்டு பிசைஞ்சிடலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கீரை இன்னும் கொஞ்சம் ஆட் கூட பண்ணலாம். வெந்தயக்கீரை இல்லை அப்படின்னா கொத்தமல்லியோ இல்லை வந்து புதினா கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. அதேமாதிரி முள்ளங்கி அந்த தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னா கூட ஒரு சிலர் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதனோட ஆட் பண்ணி கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். முள்ளங்கி வாசம் பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாத மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா பிசைஞ்சிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை மேலே அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆயிலே சேர்க்காத பிசைஞ்சு எடுத்துக்குங்க. ஸோ இதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ சப்பாத்தியோட தாங்க நான் இந்த ரேடிஷ் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, கர்டில், அதை தாங்க எடுக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக காரா பூந்தி ஆட் பண்ணி நீங்கள் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக தூவி கூட கொடுக்கலாங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா 2 சப்பாத்தி நிறைய இந்த மாதிரி அந்த ரேடிஷோட சேர்ந்த அந்த கர்டை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி இந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பீங்க. இல்லைன்னா வந்து ட்ரை கிரேப்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்ட இந்த பாக்ஸை வந்து ஃபில்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கொல்லாக இருக்கட்டும், இல்லை பச்சைப்பயிராக இருக்கட்டும், காராமணி இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் முளை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அந்த பாக்ஸை வந்து ஃபுல்லாக தண்ணி எல்லாமே இறங்கிட்டோம். ஏன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, எல்லா தண்ணியும் வடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 days வைக்கிறேங்க. நான் 2 நாள் கழித்து நான் எடுக்கிறேங்க. எப்படி சூப்பராக முளை விட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் கிளாத்தில், அதாவது காட்டன் கிளாத்தில் முளை விட்டுறதுக்கு கட்டியிருந்தீங்கனாலும் நல்லாவே வரும். பட் இதில் அதை விடவே சூப்பராக வந்திருந்தது. ஏதாவது ஒரு டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இதை வந்து நம்ம குருமா வைக்கலாம், இல்லை சேலடாக சாப்பிட்லாங்க. டெய்லி ஒரு பிடி அளவுக்கு பசங்கள் நம்மளும் எடுத்தோம்னா ரொம்பவே நல்லது. இந்த கசப்பு துவர்ப்பு இந்த மாதிரி எதுவுமே தெரியாதுங்க. குருமா வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீளமாக விட்டுருந்தது. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருந்தது. 2 நாள் விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா செமையாக இருந்ததுங்க. இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது கூட வந்து லெமன், சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம். இதை வந்து நான் குருமாவாக செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பசங்களுக்கு கொடுத்துங்க. சூப்பராகவே இருந்தது. ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பச்சைப்பயிறுன்னு இல்லைங்க, காராமணி, கொள்ளு இந்த மாதிரி எந்த தானிய வகைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி முளை கட்டலாங்க. முளை கட்டினது ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு ரைஸ் செய்யலான்ட்டு தாங்க, 1 pot ரைஸ் தாங்க. ஸோ நான் வணக்கிட்டேன். இது அப்படியே உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிடலாம் அப்படின்றது தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, இது எல்லாமே
1 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வணக்கிடுறேங்க. அதில் வந்து ராஜ்மா கொட்டை இருக்குது இல்லைங்களா, அதை ஊற வச்சுருந்தேன். அதையும் இது ஒரு கப் அளவு ஆட் பண்ணிவிட்டு, வெந்தயக்கீரை புலாவ் தாங்க சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பட்டாணி போடுவீங்க, அதுக்கு பதிலாக ராஜ்மா யூஸ் பண்ணிக்கிங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து பட்டாணி அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு அதாவது மூக்கல்ல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், ராஜ்மா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ரைஸில் ராஜ்மா யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கப்பளவு அதை ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இது என்ன பேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா, அது கூட ஜிஞ்சர் கார்லிக்கு, அப்புறம் இந்த பட்டை லவங்கம் எல்லாமே ஒன்று ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. இது எல்லாமே நல்லா வணங்கணும். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப. பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிட்ட ஒரு 2, தாளிக்கிறதுலேயும் 2 போட்டிருக்குங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ அரிசி ஒரு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இதனோட ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ 2 கப் ரைஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி நான் குக்கர் மூடி ஒரு விசில் சிம்மில் 10 மினிட்ஸ் வைக்கிறேன். சூப்பரான வெந்தயக்கீரை ராஜ்மா புலாவ் தயாராகியாச்சு பாருங்கள். கீரைனாலே பசங்க ஓடிடுவாங்க, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி புலாவாக செஞ்சு கொடுங்க. கசப்பு இதில் வந்து வெந்தயக்கீரைன்னு தெரியவே தெரியாது. அதுக்கு வந்து ரைத்தா வந்து கேரட் குக்கும்பர் போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவனி அரிசி வச்சு தாங்க ஒன்று பண்ண போகிறோம். வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்துருக்குங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைய விட்டுருங்க. அதாவது நல்லா கரைச்சி எடுத்துருங்க. இதை வந்து வடிகட்டணும், ஏன்னா கொஞ்சம் திப்பிலாம் இருக்கும் இல்லைங்களா, கல்லெல்லாம் இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சிடலாம் இல்லைங்களா கவனி அரிசி, அதை வந்து நான் உடனே தாங்க மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஊற வச்சு செய்யறதுனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் டக்குன்னு செய்யவே இந்த மாதிரி கூட செய்யலாம். இப்போ 1/2 முடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. தேங்காவை நீங்கள் தனியாக அரைச்சி பால் மாதிரி எடுத்து கூட செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கவனி அரிசி, தேங்காய், ஏலக்காய் இதை 3த்தையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குறன்ட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க. அந்த கவனி அரிசியை நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அதே தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் அந்த வெல்லத்தை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து கவனி அரிசியை அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொதிக்க விடலாம். ஃபஸ்ட்டு கவனி அரிசி ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க. நீங்கள் கஞ்சா, தோசையா இல்லை எந்த லட்டு மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்சிட்ட பிறகு நல்லா வேக ஆரம்பிச்சிடுங்க. அப்போ வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் செய்யணுன்னாலும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி பாருங்கள். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அந்த ஸ்வீட்டே தனி ருசியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாத டேஸ்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக சர்க்கரை தாங்க தேவைப்படும். அப்போ இப்போ நம்ம இந்த வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கொதி விட்டு வெல்லத்தை நல்லா இந்த மாதிரி பாகு மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணனாலும் பண்ணலாங்க. எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள், டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. இது கூட வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து பசும்பால் தாங்க ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் பால் நீங்கள் ஆட் பண்ணி கூட செஞ்சு பாருங்கள், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பால் ஆட் பண்ணாத அப்படியே கூட சாப்பிடலாங்க. கஞ்சா சாப்பிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் போடணுங்க. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து திராட்சை முந்திரியெல்லாம் தாங்க ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கவனி அரிசி பாயாசம் தயாராயாச்சு. டேஸ்ட்டும் பக்காவாக இருந்தது. கண்டிப்பாக இந்த பாயாசத்தை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சேமியா பாயாசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு பாயாசம் இந்த மாதிரியே செஞ்சிட்ருப்பீங்க. இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள் தான் நம்புகிறேன். குட்டி குட்டி குறிப்புன்னா கூட நம்மளுக்கு ஒரு சில டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இதில் இருக்க டிப்ஸ் எல்லாமே நான் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங் அப்படின்ட்டு பலவிதமான டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேங்க. அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும் போது கண்டிப்பாக போய் அதை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் வகைகளோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.